ஹல்லேலூயா. நாம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாய் ஆண்டவனுக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையாகிய மன்னாவை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நாவினாலே நாம் அறிக்கை செய்து விசுவாசிக்கிற போது அவர் நம்முடைய வாழ்விலே சொந்த இரட்சகராய் விளங்குகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை வார்த்தை ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகிற நல்ல வார்த்தைகளுக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. இதில் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவர் வாசிங்க. 14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரேன். ஹல்லேலூயா. இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, யார் இங்கே இந்த அதிகாரத்தை நீங்கள் துவக்கத்திலிருந்து வாசிக்கிற போது தெரியும். ஹல்லேலூயா. 38 வருஷமாய் வியாதியோடு படுத்திருந்த ஒருவனை ஆண்டவர் அவனுக்கு சுகமாக்கி அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். அந்த நபரை தான் ஆண்டவர் அவனை தேவாலயத்திலே கண்டு. இப்போ அவன் எங்கே வந்திருக்கிறான்? தேவாலயத்திலே வந்திருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு முகவுரையாக முன்னதாக சொன்ன காரியங்களும் இந்த காரியங்கள் தான். ஹல்லேலூயா. அவனை தேவாலயத்திலே கண்டு அவருடைய வார்த்தைகளை அவனுக்கு உபதேசி. என்ன வார்த்தை? கண்டு அவனுக்கு, நீ சொஸ்தமானதுனாலே, ஹல்லேலூயா, நீ சொஸ்தமானாய், இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அப்போ பாருங்க, ஹல்லேலூயா. அவன் ஆண்டவரிடத்தின் நன்மைகளை பெற்ற இந்த மனிதன் தேவாலயத்திலே அவன் வந்திருப்பதை ஆண்டவர் காண்கிறார். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் காண்கிறார். இந்த தேவாலயத்திலே நீங்கள் வந்திருப்பதை ஆண்டவர் இயேசு பார்க்கிறார். இந்த காலை மே மாதத்திலே உங்களை பார்க்கிற தேவன் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மேலே நீங்கள் விசுவாசம் வைத்ததினாலே தேவாலயத்திலே வந்திருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகள், இந்த மே மாதத்திலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிள்ளைகளாக அவருடைய பிரமாணங்களை கை கொண்ட நீங்கள் தேவாலயத்திலே வந்திருப்பதனாலே ஆண்டவர் இயேசு உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரே வார்த்தை, இதோ நீ சொஸ்தமானாய். ஹல்லேலூயா. நீ சொஸ்தமானாய். பாவத்திலிருந்து சொஸ்தமானாய். ஹல்லேலூயா. உன்னுடைய ஹல்லேலூயா வியாதியிலிருந்து நீ சொஸ்தமானாய். ஹல்லேலூயா. உன்னுடைய முன் காலத்திலே ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திலிருந்து நீ விடுதலை ஆனாய். ஹல்லேலூயா. இப்பொழுதோ அதிக கேடொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. அந்த தேவ காலை வேளையிலே ஆண்டவருடைய நல்ல வார்த்தைக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரேன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை தருகிற தேவன் இனி பாவம் செய்யாதே. உன்னை மீட்டு கொண்டாரே, உன்னை தேவாலயத்திலே கண்டாரே. ஹல்லேலூயா. நம்மை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கிற தேவன் நம் தேவாலயத்திலே பார்த்து நமக்கு நன்மை செய்ததை அவர் சொல்லி, உனக்கு இந்த நன்மையை நீ அடைந்தாயே, நீ சொஸ்தமானாயே, இனி பாவம் செய்யாதே. அதிக ஆக்கினை என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இங்கே நம்முடைய இந்த மாதத்தில் ஆண்டு கொடுக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். ஹல்லேலூயா. அவன் ஆக்கினை தீர்ப்படையாமல் மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு, நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. மரணத்தை விட்டு நீங்கி நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். இப்போ நம்ம பாவத்திலிருந்து நீங்கி சாபத்திலிருந்து நீங்கி நித்திய ஆக்கினையிலிருந்து நீங்கி ஆக்கினை அடையாதபடி அநேக கேடானது ஒன்றும், அதிகமான கேடானது ஒன்றும்
உனக்கு சம்பவிக்காதபடி இனி பாவம் செய்யாதே. அப்போ ஆண்டவர் நித்திய ஜீவனுக்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். மரணத்தை விட்டு மரணம் இனி நம்மை ஆண்டு கொள்வதில்லை. ஹல்லேலூயா. மரணத்தை ஆண்டவர் ஜெயமாய் விழுங்கினார். ஹல்லேலூயா. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே மரணத்தை ஆண்டவர் ஜெயமாய் விழுங்கினார். ஓ பிரைஸ் ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவசித்து அவருக்காய் வாழுகிற பிள்ளைகளுக்கு மரணம் இல்லை. பிரைஸ் ஹல்லேலூயா. இந்த சரீரமானது ஒரு நாள் மடிந்து போகும். இது மண்ணோடு மடிந்து போகும். ஜீவன் தன்னை தந்த தேவனிடத்திலே அது மகிமையிலே பிரவேசிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். கடந்த மாதத்திலே ஹல்லேலூயா நாம் ஆண்டவருடைய பிரமாணங்களை கை கொண்டு நாம் சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு பாவமாற நம்மை கழுகின தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபையை தந்தார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் இனி பிழைப்பது ஆண்டவருக்காக. நம்முடைய முன்னோர்கள் இதை இந்த அப்பத்தை புசித்து ஹல்லேலூயா உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே இந்த மன்னாவை புசித்தும் அவர்கள் மரித்தார்கள் என்று எழுதப்படும். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பத்தை நாம் புசித்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே ஜீவன் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ண அடைய வந்தேன்னு சொன்னார் இயேசு. ஹல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் பரிபூர்ண அடைய வேண்டும். அந்த தேவ பிள்ளைகளே, நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை ஹல்லேலூயா அதை புசித்தார்கள், அவர்கள் மரித்தார்கள். இங்கே மரிக்காமல் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான். ஹல்லேலூயா. இதிலே 53 வசனம் வாசிங்க. 6:53. புசியாமலும் ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்திலே அவர் சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் நாம் புசிக்காமல் இருந்தால் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஹல்லேலூயா. இதை சொன்னா யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே ஒரு நித்திய ஜீவனை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நம் ஒரு நாள் மடிந்து போகிற போது நித்திய காலமாய் வாசம் பண்ணுகிற தேவனோடு வாழும்படியான நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. நமக்காக மரித்து அவர் மரணத்தை ஜெயித்து அவர் உயிர்த்தெழுந்ததினாலே இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நாம் அவருடைய பிரமாணங்களை கை கொண்டிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே அவருடைய பிரமாணங்களை கை கொள்கிற நாம் என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த பிள்ளைகளாகிய நீங்கள் தேவாலயத்திலே வந்திருக்கிறீர்கள். இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா அநேகருக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்த ஹல்லேலூயா எச்சரிப்பு இல்லை. அவர்கள் அதை கேட்டும் புரிந்து கொள்ளாத நிலவாரம். அன்பு தேவ பிள்ளைகளை, உலகத்திலே மாண்டு கொண்டிருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்து எந்தவித அறிவும் இல்லை. ஒரு நாள் நாம் அடிந்து போவோம், நாம் எங்கே போவோம் என்று சொல்லக்கூடிய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கோடி ஜனங்கள் மடிந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். இந்த பிரமாணத்தை அவர்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அழிந்து போகிற அநேக ஜனங்களை பார்த்து ஒரு நாள் ஹல்லேலூயா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போக வேண்டிய சூழ்நிலை காணப்படும். அந்த நாளிலே நீ எங்கே போவாய் என்று சொல்லக்கூடிய இந்த வேத பகுதிகளை நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொல்ல இந்த மாதத்திலும் அதிக கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. அவரை விசுவசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. அவன் ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறான்.
அவருக்குள் இருந்த ஜீவனை நமக்குள் வாழும்படியாய் ஒவ்வொரு நாளும் அதை வர்த்திப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அநேகர் சொல்லுவார்கள், எனக்குள்ளே ஜீவன் இல்லை, அது போயிட்டே இருக்கு, ஜீவன் செத்து கொண்டே இருக்கிறது, சரீரத்திலே எனக்கு பலன் இல்லை, என்னுடைய ஜீவன் செத்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் இயேசு காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரே வார்த்தை, உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்ன. அவனுக்குள் ஜீவன் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்காதவன் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டே இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனாய் ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன், நம்மை குணப்படுத்துகிற தேவன், நம்முடைய பாவமாற கழுகின தேவன், நமக்கு மீட்பை தந்த தேவன். இந்த காலை வேளையிலே நித்திய ஜீவனை அவர் கட்டளையிட்டிருக்கிறார். உனக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்ட தம்முடைய பிள்ளைகளுக்குள் ஜீவன் இருக்கிறது. இப்ப ஜீவனுக்கு ஏதுவான அப்பத்தை புசித்த பிள்ளைகள் ஹல்லேலூயா மரித்தாலும் பிழைப்பார்கள். ஒரு நாளும் அவர்கள் ஹல்லேலூயா மரித்து போவதில்லை. மரணம் நம்மை மேற்கொள்வதில்லை. இந்த சரீரமானது மண்ணுக்குரியது. இந்த சரீரமானது மறைந்து போகும். ஜீவனானது நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிருபை நமக்கு தருவாராக.